சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஹாய் டூட்ஸ், நீங்கள் சொல்லுறதுல இன்னைக்கான கொஸ்டின் என்ன, உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் யாரு, எதனால அவங்கள ரொம்ப பிடிக்கும்? ரோஹித் சர்மா. எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. எனக்கு விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். நான் அவங்களோட பெரிய ஃபேனு. இன்னொன்று எனக்கு கோழி கறி ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் வந்து விராட் கோலி. ஸோ அவர் எப்படி இருக்காரோ அப்படியே இருப்பார். ஸோ கண்ட்ரிக்காக ரொம்ப பேஷனேட்டாக விளையாடுவார். ஸோ நம்ம கண்ட்ரியை ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு ஃபுல் ஹார்ட் ஒர்க் போடுவார். விராட் கோலி பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னா அவரோட ஸ்டைல், பர்ஃபார்மன்ஸ், ஆட்டிடியூட், கேப்டன்சி இது எல்லாம் எனக்கு பிடிக்கும். எங்க ஃபேவரட் கிரிக்கெட்டர்னா ரவி சாஸ்திரி தான். அவர் வந்து செம்ம அழகா இருப்பாரு. அவர் வந்து ஒரு தடவை 6 6 தொடர்ந்து அடிச்சதுல எங்க கேங்கே மொத்தமா நாங்க விழுந்தோம். மோகம் அப்படி ரொம்ப பிடிக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அந்த கேரிங் டெண்டன்சி, ரொம்ப தங்கமான மனுஷன் அவரு. என்னோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் கங்குலி. அவனோட மெயின் ரீசன் என்னன்னா ரொம்ப அக்ரெசிவா இருப்பான். எவனா இருந்தாலும் வாடா பாத்துக்கலாம். பிடிச்ச கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. வேற லெவல் கேட்சர், ஃபீல்டுங்க. பறந்து கேட்சரா, பறவைக்கே பறக்க கற்றுக்கிறது ரவீந்திர ஜடேஜாங்க. அப்படி பறந்து ஃபீல்டிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 50யும் 100 அடிச்சுட்டு பேட்டை சுற்றுவாருங்க பாருங்க. அப்படியே எம்ஜிஆர் மாதிரி சுற்றுவாங்க. என்னையா இதெல்லாம்? எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? என்னோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா நான் 90s கிட். ஸோ சச்சின் தான். கிரிக்கெட்டின் கடவுள். எனக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயர் டேவிட் வார்னர். ஏன்னா அவர் கிரிக்கெட்டை தாண்டி இந்த லாக்டவுனில் அதிகமாக ஆக்டிங், டான்சிங், ஃபேமிலியோட என்டர்டெயின் பண்ணாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. MS தோனி. தோனி தான். தலை தோனி. MS தோனி. அன்னைக்கு சரி, இன்னைக்கு சரி, என்னைக்குமே தலை தோனி மட்டும்தான். ஆஹா, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது காதிலே தேன் வந்து பாய்கிறது. அவர் சூப்பர் கூலா இருப்பார். அவரோட டைட்டிலே சூப்பர் கூல் தான். ஏன்னா ஒரு தன்னம்பிக்கை இருக்கு, நான் ஜெயிச்சிருவேன். பேட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஹெட் ஆஃப் த ஷாட்காக எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவரை இந்தியன் ப்ளூ ஜெர்சியில பார்க்க முடியாதனால சோகமா இருக்கு. என்ன மச்சான் ஃபீலிங்ஸா? ரொம்ப மிஸ் பண்றேன் தோனி சார். எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே. இன்னும் முடியல, இனிமேதான் ஆரம்பம். நீங்க சொல்லுங்க டியூட்.